நாகை மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீசுவதுடன் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம். பாலமுத்துமணி, கடல் சீற்றம் தொடர்பான விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கான அந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள சூழல்ல மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு கடலோர கிராமங்கள்ல பலத்த தரைக்காற்று வீசுவதோடு மட்டுமில்லாமல் கடல் சீற்றத்தோடும் காணப்பட்டு வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள அந்த டித்வா புயல் காரணமாக நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள சூழல்ல மாவட்டம் முழுவதுமே நேற்று மதியத்திற்கு பிறகு வானிலை முழுவதுமாக மாறி மந்தமான வானிலையோடு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மழை இல்லாத போதிலும் அந்த இயற்கை சூழல் என்பது வழக்கத்திற்கு மாறாக மாறுபட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கடலோர கிராமங்கள் அனைத்தும் கடல் சீற்றத்தோடும் வழக்கத்தை விட அதிகமான உயரத்தில் கடல் அலைகள் மேலெழும்பி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கடல் அலைகள் வேகமாக வந்து அந்த கடற்கரை ஓரத்தில், அதாவது இந்த கிராமங்களில் உட்புகாமல் இருக்க கொட்டி வைக்கப்பட்டுள்ள அந்த பாறைகளின் மீது வேகமாக மோதி செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற ஏற்கனவே அறிவிப்பை தொடர்ந்து நாகை மாவட்ட மீனவர்கள் கிட்டத்தட்ட 6வது நாளாக இன்றும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. இதனால் கடற்கரை ஓரங்களில் பாதுகாப்பாக அவர்களுடைய படகு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் முகாம் அமைப்பதற்கான தயாரிப்பு பணிகளும் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது. அது தவிர தாழ்வான இடங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் வசிக்க வேண்டும். மேலும் கடலோர கிராமங்களில் குறிப்பாக கடற்கரை ஓரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை சார்பில் ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்பியதாகவும் தற்போது 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3500க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுதான் கள தகவலாக உள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி.